வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனா ஸ்ரீயர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஆன்சர்ஸ் கப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 12th பியூர் சயின்ஸ் பாட்னி பொறுத்த வரைக்கும் 70க்கு 62 எடுத்திருக்காங்க, 100க்கு 92 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ 1 மார்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொலினியம். ஸோ பொலினியம் கரெக்டாக எழுதியிருக்காங்க, ஆனால் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதலை, கேலோட்ரோபஸ் எழுதலை. மைக்ரோஸ்போர் மதர் செல் ரிமைன் ஹெல்ட் டுகெதர் மைக்ரோஸ்போர் கால்டு பொலினியம். எக்ஸாம்பிள் கேலோட்ரோப்ஸ் இதில் மார்க் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் அலில்ஸ்னால் என்ன? 3 or more alleles to trade in form of same locus given pairs of homologous chromosome. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் ஸ்டாண்டு, நான் கோடிங் ஸ்டாண்டு. The non-coding stand or 3-5 are transcripted. இங்கே கோடிங் ஸ்டாண்ட் இஸ் நாட் transcripted. It is template stand. It is வந்து பார்த்தீங்கன்னா நான் டெம்ப்ளேட் ஸ்டாண்டு. இட் இஸ் ஆன்டிசென்ஸ் கோடான், இட் இஸ் சென்ஸ் கோடான். அதே மாதிரி ஈக்காலஜிக்கல் ஐராகி ரொம்ப முக்கியமான 2 மார்க்கு. 19 கொஷின் தப்பாக எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பிளான்ட் எழுதியிருக்காங்க. சைப்ரிட்னா என்ன? த ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் வித்தின் நியூக்ளியஸ் டிஃப்ரெண்ட் கால்டு சைப்ரிட். 3 மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா போலன் கிட்டுக்கும் ஸ்போரோபிளியனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் பேப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுவாங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாலிப்ளாய்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்வான்டேஜ் ஆஃப் பிடி கார்ட்டை நல்லா படித்து வச்சுக்கோங்க, டிஸ்அட்வான்டேஜ் படித்து வச்சுக்கோங்க. சாண்டி சாயில் நாட் கல்டிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாக்ரெட் கோர்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியாய்ட்ஸ்க்கும் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரொம்ப முக்கியம். அடுத்து ஓவில் டயக்ராம் அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் 5 மார்க்கு, இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் ஓவியில் பேர்த்தனோகார்பிக் எண்டோஸ்போம், அதே மாதிரி கிராசிங் ஓவர்னால் என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து டிஃபாரஸ்டேஷன் டெஃபினிஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் பேப்பரேஷன் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். இது எல்லாமே ஒரு ஐடியா தான், எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுறாங்க, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எப்படி மார்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.